இறை உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வேள்கோயில்.com சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்மீக சொற்பொழிவாளர் அறிஞர் இளசை சுந்தரம் ஐயா அருளிய துள்ளி வருகிறது வேல் என்னும் ஒலி வடிவம் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். இவ்வொலி வடிவத்தை இணையத்தில் வெளியிட அனுமதி தந்தமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரின் கருத்துக்கள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் அன்புடன் சின்னத்துரை ராஜகரு. கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி கழித்திடவே கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் உந்தர் செயல்கள் அன்றி இல்லை. போதும் இந்த மாந்தர் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதி சக்தி தாயே அருள் புரிந்து காப்பாய். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன். அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆன்மீக பெருமக்களே, துள்ளி வருகிறது வேல் என்று முருகப்பெருமானினுடைய வீர தீர செயல்களையும் அருளையும் கருணையையும் இங்கே உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை பற்றி கச்சியப்பர் கந்தபுராணத்திலே மிக அருமையாக சொல்லுகிறார். அந்த பாடல் ஒன்றே முருகப்பெருமானுடைய அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடலாக இருக்கிறது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமே நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் அங்க உலகம் உய்ய. முருகப்பெருமானின் திரு அவதாரம். முருகப்பெருமானின் திரு அவதாரம் ஏன் நடந்தது, என்ன அவசியம் என்பதெல்லாம் புராண கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். சூரபன்மன் தேவர்களை துன்பப்படுத்தினான். துன்பப்படுத்துகின்ற போது தேவர்கள் எல்லாம் ஓடி சென்று சிவபிரானர் வேண்டினார்கள் அவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று. யாரை அனுப்பலாம் என்று சிவபிரான் கேட்டபோது முனிவர்கள் சரியாக சொன்னார்கள், வேறு யாராலும் அவனை அடக்க முடியாது, நீ வர வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை போல நின்னையே நிகர்க்க என்றார். உன் அம்சமாக யாராவது வர வேண்டும். எனவே தான் தன்னுடைய அம்சமாக முருகப்பெருமானை அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து உற்பத்தி செய்தார். அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த பிராணத்திலிருந்து தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த அவதாரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற தத்துவ விளக்கம் என்ன, வாழ்வியல் செய்திகள் என்ன என்று பார்ப்பதுதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த பாடலிலே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையா வரும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உட்பொருள் என்ன என்பதை பார்ப்பதற்குள்ளேயே நமக்கு ஒரு யுகம் முடிந்தாலும் முடிந்துவிடும். பாட்டு என்னமோ 4 வரிகள் தான். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற செறிவு, ஆழம், நுட்பம், இதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பாட்டை படிச்சுட்டு போயிடலாம். அருவமும் உருவமாய். இப்ப அருவம், அருவருவம், உருவம், ஒன்று, பல, அனாதி, இதெல்லாம் ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அவதாரத்திலே கச்சியப்பர் போடுகிறார் என்றால் இந்த ஒரு வார்த்தைக்கும் பின்னணியில ஒரு சுரங்கம் இருக்கிறது. அம்மா என்பது ஒரு வார்த்தை தான். ஆனால் அது ஒரே வார்த்தையில் எழுதப்பட்ட காவியம். ஒரே வார்த்தையில் ஒரு காவியம் எழுத முடியும் என்றால் அது அம்மா. அந்த அம்மாவுக்கு பின்னணியை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது வெறும் வார்த்தை அல்ல. ஒரு காவியத்தினுடைய உணர்ச்சி, ஒரு பண்பாட்டினுடைய பின்னணி. அதை போல இந்த வார்த்தைகளை நாம் அனுபவிக்கணும். கடைசியில பாத்தீங்கன்னா நிறைவா ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் அங்கு உலகம் உய்ய. ஏன் உதித்தனன் என்ற வார்த்தையை போடுகிறார் என்றும் தெரிந்து கொண்டால் தான் முருகப்பெருமானுடைய அந்த சிறப்பு நமக்கு புரியும். முருகப்பெருமன் தோன்றினானா, அவதரித்தானா, பிறந்தானா என்றெல்லாம் போடவில்லை. உதித்தனன். இந்த நேரத்தில் இன்னொரு சின்ன சிந்தனையை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். நான் வள்ளலார் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒரு சபைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். வள்ளலார் பிறந்த நாள் விழா என்று அந்த போர்டிலே எழுதியிருந்தார்கள். நான் அந்த அன்பர்களை பார்த்து கேட்டேன், வள்ளலார் பிறந்த நாள் என்று எழுதியிருக்கிறீர்களே,
வள்ளலாரே அதை பற்றி ஒரு வார்த்தையை தன்னுடைய பாடலிலே பயன்படுத்தி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தினால் இது சரியாக இருக்குமே என்று நான் ஆரம்பித்தேன். வள்ளலார் பிறந்தாரா, தோன்றினாரா, அல்லது இதே போல உதித்தாரா, இல்லை அவதரித்தாரா? அவரே தன்னுடைய பிறப்பை பற்றி ஒரு வாக்கியம் சொல்லுகிறார். அதை அப்படியே போடலாமே. அப்போதுதான் அவர் சிந்திக்க தொடங்கினார்கள். அவர் சொல்லுகிறார், இவ்வுலகம் உய்ய, அதுவரை கூட வச்சுக்கலாம், யான் வருவிக்க உற்ற நாள் என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய பிறப்பை பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தை இறைவன் திரு அருளால் யான் வருவிக்க உற்ற நாள். அப்படியானால் நீங்கள் வள்ளலார் வருவிக்க உற்ற நாள் என்று எழுதி போடலாமே. அவருடைய மனம் அதைத்தானே விரும்பும். அதை அப்படி அதை அடிக்கி பார்க்க வேண்டும்ங்கிறது தான். இப்ப உதித்தனுங்கிறதுக்கு முன்னாடி அருவம், உருவம், அருவுருவம், ஒன்று, பல என்னெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி நாம் சிந்தனை செய்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ அருவம் என்று சொல்லுகிறார். கடவுள் அருவமானவர், கண்ணுக்கு புலப்படாதவர். கண்ணுக்கு புலப்படாதனாலேயே பல பேர் ஆண்டவன் உண்டா இல்லையா என்ற ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். மின்சார கம்பி நமக்கு தெரியும். மின்சார கம்பிக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற மின் சக்தி நம் கண்ணுக்கு தெரியாது. அது தெரியவில்லை என்பதற்காக மின் சக்தி இல்லை என்று யாராவது சொன்னால் அதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்படி சொல்லுகிறவர்களை மின்சார கம்பியில மின்சாரம் ஓடுகிற போது தொட செய்தோமானால் அவருக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே அந்த சக்தி இருப்பது தெரியாது, ஆனால் சக்தி இருக்கிறது. அதே போல அருவமாக இருப்பான் கடவுள் முருகப்பெருமான். இந்த அருவமாக இருக்கிற முருகப்பெருமான் நம்மீது கருணை கொண்டு நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக உருவம் கொண்டு வருவான். அதே கந்த புராணத்தில் இன்னொரு அருமையான பாடல் இருக்கிறது. ஏன் முருகப்பெருமான் உருவம் கொண்டு வருகிறான் என்பதற்கு விளக்கமும் சொல்லுகிறார். கடவுளுக்கு உருவம் கிடையாது, தொழில் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவன் அப்படி வருகிறான் என்றால் அது எதற்காக என்று விளக்கம் சொல்லுகிறார். உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ இறைவா, அப்படி பாரிப்பது ஏன் என்று கேட்டால், விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு வேறு நல்கிடும் கருணை அதே அல்லால் வேறு கர்மம் யாவதே. நாங்கள் உய்யும் பொருட்டு எங்களுக்காக நீ உருவம் தாங்கி வருகிறாய். அதான் இறைவனுடைய சிறப்பு. உருவம் தாங்கி வந்தால்தான் நம்மோடு அந்யோன்யமாக பழக முடியும், நம்மை ஆட்படுத்த முடியும். சரி, இப்போ அருவம் என்பது எப்படி உருவம் ஆகும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், காற்று என்பது அருவம், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த காற்றை ஒரு கேஸ் சிலிண்டருக்குள்ளே கேஸாக பிடித்து வைத்து விட்டோம் என்றால் அடுப்பங்கரையிலே அது சமையலுக்கு பயன்படும். ஆக உருவம் இல்லாத காற்று ஒரு கேஸ் சிலிண்டராக இங்கே உருவம் பெற்றுவிட்டது. உருவம் பெற்றுவிட்டதால் என்ன ஆகிறது? அது சமையலுக்கு பயன்படுகிறது. ஆனால் அருவமாக இருந்து நம் கண்ணுக்கு எட்டாமல் இருக்கிற இறைவன் நம் பொருட்டு உருவம் தாங்கி வருவதால் அவன் நமக்கு பயன்படுகிறான். ஆக இப்படி வாழ்க்கையிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பல என்று சொல்கிறார். ஒன்று எப்படி பலவாக மாறும்? நாம் வாழ்வியலே பார்க்கிறோம். ஒன்று நூல் ஒன்றுதான், பருத்தியிலிருந்து நாம் எடுக்கிற நூல் ஒன்றுதான். ஆனா அந்த நூல் என்ன ஆகிறது? பல்வேறு விதமான ஆடைகளாக மாறுகிறது. புடவையாக மாறுகிறது, வேட்டியாக மாறுகிறது, துண்டாக மாறுகிறது, கைக்குட்டையாக மாறுகிறது, பனியனாக மாறுகிறது. ஒன்றுதான் நம்முடைய பயன்பாட்டுக்காக பலவாக மாறுகிறது. இந்து சமயத்தில் ஏன் இத்தனை கடவுள்கள் என்ற கேள்விக்கு இதுதான் பதில். ஒரே கடவுளாக இருந்து எல்லா வேலையும் செய்து முடித்து விடலாம். ஆனால் பலவாக இருந்து பல ரூபங்களாக இருந்து வந்தால் நமக்கு உதவி செய்வதற்கு எளிமையான, நாம் அவர்களை அணுகுவதற்கு எளிமையாக இருக்கும். அதை விட ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். இந்து சமயம் என்பது எப்படின்னா, ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். மணி ஆர்டருக்கு ஒரு கவுண்டர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும், அதே மாதிரி சேவிங்ஸ் பணம் கட்டுறதுக்குன்னு ஒரு கவுண்டர் நிறைய இருக்கும். ஏன்? வருகிற மக்களுக்கு சிறந்த முறையிலே பயன்படுவதற்காக அவ்வளவு கவுண்டர். அது கிராமப்புறத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரே போஸ்ட் ஆபீஸ், ஒரே ஆள் உட்கார்ந்து இருப்பார், எல்லா வேலையும் அவரே பார்ப்பார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பறந்து விரிந்த சேவைகளை மக்களுக்கு கொடுப்பதற்காக பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இறைவன் இருக்கிறான் என்பதுதான் இந்து மதத்துக்கு எதை விமர்சனமாக சொல்லுகிறார்களோ அதுவே அதுக்கு பாராட்டாக இருக்கிறது.
ஆக ஒன்று ஒரு நூல் பலவாக மாறுகிறது. இதுல விட ஒரு சிந்தனை பாருங்களேன். பூக்களிலே சிறந்த பூ என்ன பூ என்று மேடையிலே பேசுகிற ஒருவர் மக்களை பார்த்து கேட்டார். ஒருவர் சொன்னார் ரோஜா பூ என்று சொன்னார், அது அழகானது, வாசமானது. இன்னொருவர் மல்லிகை பூ என்று சொன்னார். ஒவ்வொருத்தரும் அவளுக்கு தெரிந்த பூக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பேச்சாளர் அதை எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன பூக்கள் எல்லாம் வாசமாக இருக்கிறது உண்மை, அழகாக இருக்கிறது உண்மை, பயன்பாடு இருக்கிறதா? கொஞ்ச நேரம் இருந்து விட்டு வாடி போய்விடும். அழகாக இருந்தால் மட்டும் போதாது, அது பயன்பாடாகவும் இருக்க வேண்டும். எனவே பூக்களிலே சிறந்த பூ பருத்தி பூ என்று சொன்னார். ஐயே, அது அழகா இருக்காத, அது வாசமும் இருக்காத, அது எப்படி சிறந்த பூ என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அந்த பருத்தி பூதான் பிஞ்சாகி காயாகி கனியாகி வெடித்து பருத்தியாகி பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம்முடைய மானத்தை காப்பாற்றுகிறதே, அதனால் பூக்களிலே சிறந்த பூ பருத்தி பூ. ஆக வெறும் அழகாக இருப்பது மட்டும் பயன்பாடல்ல, அது பயன்பட வேண்டும். பயன்படுவதை பொறுத்துத்தான் அதனுடைய தன்மை நிர்ணயிக்கப்பட வேண்டுமே தவிர வெறும் அழகாக இருக்கிறது என்பதற்காக அல்ல. ஆக ஒரே நூல் என்பது பல ரூபங்களாக எடுப்பதை போல இறைவன் ஒன்றாக இருந்து பலவாக மாறுகிறான். அடுத்து பாருங்களேன், அவனுடைய கரங்கள் எத்தனை, கண்கள் எத்தனை, எல்லாம். அவனுடைய கரங்கள் 12, கண்கள் 3 வச்சிட்டீங்கன்னா 18. என்ன சிவபிராணின் அம்சம் அல்லவா? திருவடிகள் மட்டும் 2. ஒருத்தர் கேட்டார், முருகப்பெருமானுக்கு 12 கைகள் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் காலும் 12 இருந்திருக்கப்படாதா? ஏன் காலு மட்டும் 2 இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அதற்கு ஒரு மகான அருமையான ஒரு பதில் சொன்னார். ஐயா, முருகப்பெருமானுக்கு கரங்கள் 12, கால்கள் 2 ஏன் தெரியுமா? முருகப்பெருமான் நினைக்கிறாராம், என்னை வணங்க வருகிற பக்தர்களுக்கு இருப்பது 2 கை. நான் 12 கால்களோட இருந்தால் எந்த திருவடியை தொட்டு பிடிப்பது என்று தெரியாமல் என் பக்தன் திண்டாடி போவான் என்பதற்காக நான் 2 கால்களோட நிக்கிறேன். 2 கையோடு பிடிப்பதற்கு, பிடித்து விட்டால் 12 கைகளாலே நான் அவனுக்கு அருள் கொடுக்கிறேன். அதுக்காகத்தான் 2 காலு 12 கை. இந்த குதர்க்கமா பேசுற ஆட்கள் நிறைய பேர் எங்கேயுமே இருப்பாங்க. அதற்கு சரியானவர்கள் சரியான பதில் சொல்வார்கள். இல்ல சிறப்பு என்ன தெரியுமா? முருகப்பெருமான் தமிழாகவே அவதரித்தவன். அது தமிழாகவே அவதரித்தவன் என்பதற்கு எப்படின்னா, பாடல சொல்வார்கள், முத்தமிழால் அவனை வாழ்த்துவாரை மட்டுமல்ல, முத்தமிழால் அவனை வைதாரையும் கூட வாழ வைக்கின்ற வள்ளல். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்ற வள்ளல் யார்? அது வசவா இருந்தால் கூட தமிழா இருந்தா போதும் முருகப்பெருமானுக்கு. நீ வசவு என்னன்னாலும் பண்ணு, சொல்றது தமிழா இருக்குதே எனக்கு காதுக்கு இனிக்குதும் பாரு. இது சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிறேன். இங்கே தமிழகத்திலிருந்து ஒரு குடும்பம் லண்டனுக்கு பிக்னிக் போகிறது, சுற்றுலாவுக்கு போகிறது. கணவன், மனைவி, ஒரு குழந்தை. அங்க இருக்கிற கடற்கரையில உல்லாசமாக அவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பையன் இவங்க 2 பேருக்கு முன்னாடி அப்படி நடந்து போறான். ஒரு 12 வயசு பையன் அப்படி போயிட்டு இருக்கான். திடீரென்று அந்த கடற்கரையில ஒரு சின்ன கலவரம். அங்க இருக்கிற காவலர்கள் வேகமா ஓடுறாங்க அந்த கலவரத்தை அடக்குவதற்கு. அப்படி ஓடும் போது இந்த சின்ன பையனுடைய இந்த கால்ல ஓடுகிற ஒரு போலீஸ்காரருடைய பூட்ஸ் கால் மிதித்து விட்டது. பையன் ஓடு கத்துட்டான். அவர் ஓடுற அவசரத்துல ஓடிட்டார் கொஞ்சம் தூரம். ஆனா தன்னுடைய குழந்தையின் காலை மிதித்து விட்டார் என்று அந்த அம்மாவுக்கு தாங்கல. உடனே நம்ம தமிழ்நாட்டு தாய் அல்லவா, வசனங்களை அப்படியே அள்ளி விட்டுட்டாங்க. என்னென்னலாம் சொல்லுவாங்களோ தெரியுமே, அது நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த வாசகத்தெல்லாம் நான் இங்க வாயால சொல்ல வேண்டாம், நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. படபட படபடன்னு பேசி விட்டு அப்புறம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பேசி விட்டேனே, அவர் காதுல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ, பயமா இருக்கேன்னு. இப்ப வீட்டுக்காரர் சொன்னாரு, நீ பயப்படாத, அவரு இங்கிலீஷ் போலீஸ்காரரு, அவருக்கு தமிழே தெரியாது, ஆனா நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்காது, பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. போன போலீஸ்கார் அம்மா வணக்கம்னாரு. விவகாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ தமிழ் தெரியாதுன்னு சொன்னமே, பேசுறதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னமே, இப்ப அம்மா வணக்கம்னு சொல்றாரு. இந்த அம்மா பதறி நிக்குது. அப்ப அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அம்மா இவ்வளவு நேரம் என்ன திட்டினீங்களே, அந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்லி என்ன நல்லா திட்டுங்கம்மா அப்படின்னு.
இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. திட்டத்தை போய் திரும்ப திட்ட சொல்லுவாங்களா? என்னையா சொல்றீங்கன்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொன்னாராம், அம்மா 40 வருஷங்களுக்கு முந்தி எங்க அம்மாவும் அப்பாவும் தமிழ்நாட்டுல இருந்து சுதந்திர போராட்ட காலத்துல வந்து இங்க குடியேறி என்ன குழந்தையா பெத்துட்டு நான் 7 வயசா இருக்கும் போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாங்க. நான் 7 வயசு வரைக்கும் தான் எங்க அப்பா அம்மாவோட தமிழ்ல பேசிருக்கேன், தமிழ கேட்டிருக்கேன். அவங்க காலமான பிறகு அந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நான் தமிழ் மொழியை கேட்கறது எனக்கு வாய்ப்பே கிடைக்காம போச்சு. இப்ப நீங்க என்ன திட்டுனா கூட அது தமிழாக இருந்ததால் எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்ததுமா, மீண்டும் திட்டுங்க. ஒரு மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி இருக்குமானால் தமிழே வடிவமா இருக்கிற முருகப்பெருமானுக்கு வயதால் என்ன வாழ்த்தினால் என்ன, அது தமிழாக இருந்தால் போதும் என்று நினைக்கிற பெருமான் நம்முடைய முருகப்பெருமான். உதித்தனன்றான். ஏன் தெரியுமா? எது உதிக்கும்? சூரியன் தான் உதிக்கும். அது உதிப்பதை போல நமக்கு தோன்றும். அது நிரந்தரமானது. அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. ஆனால் மறைப்பதை போலவும் பிறப்பதை போலவும் தோற்றம் அளிக்கும். அது வெறும் தோற்றம்தான். இறைவன் எப்படி செய்கிறான் என்றால், மறைவது போலவும் தோன்றுவது போலவும் நமக்கு தெரிகிறதே தவிர சூரியனை போல அவன் நிரந்தரமானவன். எனவே சூரியன் உதிப்பதை போல முருகப்பெருமான் உதித்தார். அவர் நிரந்தரமானவர். இப்போது ஒரு தோற்றத்தை நமக்கு தருகிறார். அவர் பிறக்கவில்லை. ஏனால் சிவபிரான் பிறவாய் யாக்கை பெரியோர். கிருஷ்ண ஜெயந்தி உண்டு, ராமர் ஜெயந்தி உண்டு, அனும ஜெயந்தி உண்டு. எங்கேயாவது சிவ ஜெயந்தி கொண்டாடி இருக்கோமா? பிறக்கல. இல்ல, பிறந்தா தானே சிவ ஜெயந்தி கொண்டாட முடியும். என்ன பிறவாய் யாக்கை பெரியோன். அவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதனால் என்றும் நிரந்தரமாக இருக்கிற சூரியனை போல உதித்து வந்தான் என்று எழுதுகிறார். பிளம்பத போல மேனி, தீ பிளம்பு போல மேனி. அப்பாவோட நிறம் அப்படியே முருகப்பெருமானுக்கு. விநாயக பெருமான் நிறம் கருப்பு. ஏன்னா அம்மாவின் நிறம், அம்மாவின் பிள்ளை அவர். நான் விநாயகரை பத்தி பேசும்போது அன்னைக்கு நான் சொன்னேன், முருகப்பெருமான் அப்பாவின் பிள்ளை, விநாயக பெருமான் அம்மாவின் பிள்ளை. அந்த கலர் அப்படியே பிளம்பு போல. 12 கண்கள். இங்க கூட பாருங்களேன், முருகப்பெருமானுடைய 12 கைகள் நம்முடைய தமிழிலே இருக்கிற உயிரெழுத்துக்கள். 3 கண்ணு 18 கண்ணு தமிழுக்கு இருக்கிற மெய் எழுத்துக்கள். கையில் வைத்திருக்கிற வேல் ஆயுத எழுத்து. அவன் உருவமே தமிழ்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எப்படி நாம் அணுகுவது, எப்படி ஈடுபாடு கொள்வது? ஒரு தடவை சொன்னா, இப்ப பாருங்களேன் ஒரு குறிப்பு. அருணகிரியார் சொல்றார், மொய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். கொஞ்சம் அந்த பாடல் வரிகளை மனசுக்குள்ள போட்டு பாருங்க. முருகா என்னும் நாமங்கள். முருகா என்பது ஒருமை, நாமங்கள் என்பது பன்மை. பெரிய இலக்கண பிழை. முருகா என்னும் நாமம் அப்படித்தானே முடியணும். இது என்ன முருகா என்னும் நாமங்கள்னு முடியுது? இலக்கண பிழையாச்சே. இப்படி பெரிய மகான்கள்லாம் இலக்கண பிழை செய்யலாமா? சின்ன பிள்ளைங்க வேணா இலக்கண பிழை செய்யலாம், அதை பெரியவர்கள் ஆசிரியர்கள் திருத்துவார்கள். ஆனா சின்ன பிள்ளைகளே தெளிவா இருக்குது. ஒரு ஆசிரியை பாடம் நடத்துறாங்க, இலக்கண வகுப்பு நடத்துறாங்க. மாணவர்களை பார்த்து சொல்றாங்க, நான் இப்போ ஒரு வாக்கியம் சொல்ல போகிறேன். அந்த வாக்கியம் நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க டீச்சர். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன், இது என்ன காலம்? ஒரு பிள்ளை பார்த்தது, இப்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியல. இத குறிப்பா டீச்சருக்கு உணர்த்தணும். அது என்ன சொல்லிச்சு? டீச்சர் இது இறந்த காலம் அப்படின்னுச்சு. முன்னாடி நீங்க எப்பவோ அழகா இருந்திருக்கலாம், ஆனால் இப்ப அப்படி தெரியலையே அப்படின்னு குறிப்பா என்ன சொல்லுது? இது இறந்த காலம்ட்டுச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஆசிரியர் கேட்டார், நான் மிகவும் அறிவாளியாக இருக்கிறேன், என்ன காலம்னார். ஒரு பேர் சொன்னா இது எதிர்காலம்ட்டான். இப்ப இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு காலத்துல நீங்க எதிர்காலத்துல ஆனாலும் ஆவலாம். இன்னொரு ஆசிரியர் சொன்னார், நான் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டேன், என்ன காலம்னார். எங்க நல்ல காலம், ஒரு வாரம் கிளாஸுக்கு வர மாட்டீங்க, நாங்க நிம்மதியா இருப்போம். இப்படி பிள்ளைக இலக்கணத்துல விளையாடலாம். ஆனா ஒரு பெரிய மகான் எழுதுகின்ற போது முருகான்னு ஒருமையில சொல்லிட்டு நாமங்கள் எப்படி பண்டையில பிடிக்கலாம்?
அப்படின்னா இங்கேதான் அந்த ஆன்மீக நுட்பத்தை நாம் உள்ளே நுழைந்து பார்க்க வேண்டும். முருகன்னு சொன்னல, ஏன் இலக்கண தப்பு, அது விளக்கம் சொல்லும் இல்ல. முருகா என்னும் நாமங்கள் தான். இயற்கையே நம்ம இறைவனா வழிபட்டோம், அதான் முருகன். அப்புறம் பிற்காலத்துல வடமொழியில இருந்து சுப்பிரமணியர் முருகப்பெருமான் ஆட்கொண்டு விட்டார். நம்ம இயற்கை தெய்வம். முருகு என்றால் இயற்கை அழகு என்று பொருள். திருவிக்கா அவர்கள் அற்புதமா ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இயற்கை அழகு முருகப்பெருமான் வழிபாடை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணி அற்புதமா நூல் எழுதார். அந்த இயற்கை தெய்வம் தான் முருகு. முருகு என்றால் அழகு, 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 அழகு. இதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னேன், ஓம் என்ற பிரணவ மந்திரம். படைக்கும் தொழில், ஊ காக்கும் தொழில், ஓம் இம் ஒடுக்கும் தொழில். ஊ என்பது காக்கும் தொழில். ஒரு ஊ போட்டாலே காக்கும் என்று சொன்னால், முருகு என்பதிலே பாருங்க 3 ஊ இருக்கு. இம் பிளஸ் ஊ மூ, இர் பிளஸ் ஊ ரு, இக் பிளஸ் ஊ கு. ஆக முருகுங்கிறதுல 3 ஊ இருக்கு. ஒரு ஊ இருந்தாலே மிகச் சிறப்பு என்று சொல்லும் போது 3 ஊ இருந்தால் எவ்வளவு சிறப்பு பாருங்கள். அந்த அடிப்படையில தான் சொல்றார், ஒரு தடவை நீ முருகான்னு சொன்னா பல தடவைகள் சொன்னதுக்கு அர்த்தம்ங்கிறதான் முருகா என்னும் நாமங்கள். நாமங்கள்னு பன்மையில சொன்னதுக்கு என்ன காரணமா, நீ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்பவே அவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிறத அப்பவே சொல்லிட்டாரு பாருங்க. எல்லாமே எதுவும் லேட்டஸ்ட் இல்லைங்க, எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதா. அது அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆக இந்த 3 ஊ இருப்பதை அவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறார்கள். உள்ளே நுழைந்து பார்ப்பதில் தானே இன்பம் இருக்கிறது. பாருங்களேன், ஆடி போற விழா, ஆண்டாள் பாடலை இந்த ஆடி போற திருநாளில் கொஞ்சம் 2 வரி நினைச்சு பார்ப்போமே, எப்படி ஒரு பாடலை அணுக முடியுங்கிறது. 2 வரி. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க, மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். மேலோட்டமான பொருள் என்ன? அயர்வாடியில் உள்ள பசுக்கள் கறக்க கறக்க கலசம் நிறைய பால் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை உள்ள பசுக்கள் பொழிப்புற முடிஞ்சு போச்சு. இதை நான் கூட சொல்லிடுவேன், ஆயர்வாடி இருக்கிற பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னு. ஆனா ஆண்டாள் அதுல பயன்படுத்துகிற வார்த்தைகளை நோக்குகின்ற போதுதான் இதை மட்டும் சொல்ல வரவில்லை, வேறு ஏதோ நுட்பத்தை அந்த பாடலுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறாள் என்று நமக்கு தெரிகிறது. வார்த்தைகளை கவனியுங்கள். ஏற்ற கலம், இந்த ஏற்ற கலம்ங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க, அது எதுக்கு பயன்படுதுன்னு பின்னாடி சொல்றேன். இப்போ கலசத்துல பால் விழுந்து 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 கலசம் நிறைஞ்சி அப்படியே நொற கூடி இப்படி நொற கோபுரம் மாதிரி ஆகி அந்த பசுவின் காம்புக்கு பக்கத்துல போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குதான் காட்சி இன்பம்? காம்பிலிருந்து கலசத்துக்கு பால் வருகிறதா, கலசத்திலிருந்து காம்புக்கு பால் போகிறதா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதாம். எதிர் பொங்கி மீதளிப்ப, கலசம் இங்கிருந்து பொங்கி திரும்ப காம்புக்கு கொடுக்கிற மாதிரி அது இருக்குதான். அதனால அந்த வார்த்தை இது காட்சி இன்பம். இல்ல தத்துவ இன்பம் என்ன தெரியுமா? பசு என்பது ஞானாசிரியன், பால் என்பது போதனை, கலசம் என்பது சீடன். அதான் ஏற்ற கலம்னா அது சீடனும் சரியா இருக்கணும், போதனையும் சரியா இருக்கணும், போதிக்கிறவரும் சரியா இருக்கணும், வாங்கிக் கொள்ளுகிற சீடனும் சரியா இருக்கணும். அப்போ அந்த குரு போதிக்கிறார், சிறந்த குரு, போதனை பால், ஏற்ற கலம் சீடன். சரி, இப்ப என்ன ஒரு கேள்வி வருகிறது, அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறாரு, இவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறானு, அவர் எவ்வளவு காலம் போதித்துக் கொண்டே இருப்பார், இவன் எவ்வளவு காலம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த கற்றலுக்கு எவ்வளவுதான் எல்லை அப்படின்னா அதுதான் அந்த ஏற்ற கலம்னு சொல்றான். குரு போதனை செய்து 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 ஒரு கட்டத்தில் சீடனும் அதை கேட்டு 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 குருவுக்கு நிகராக அவன் எப்போது வருகிறானோ அல்லது குருவை விட அதிகமாக எப்போது சிந்திக்க தொடங்குகிறானோ அப்போ போதனை நிறைவு பெறும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, சீடனே குருவுக்கு சொல்ற காலம் வரும். அதுதான் கற்பித்தலுடைய எல்லை என்ற இத்தனை நுட்பத்தை ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க மாட்டாது பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்ற 2 வரிகளிலே ஆண்டாள் படைத்திருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பாடலை நாம் அப்படி பார்க்க வேண்டும். அதனாலதான் அந்த அடிப்படையிலே ஒவ்வொன்றாக ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆக முருகப்பெருமானுடைய இந்த திருவருளை, இந்த அம்சத்தை நாம் ஆராய்ச்சி செய்கின்ற போது அது ஒரு உலக தத்துவமாகவே திகழ்வதை நம்மாலே காண முடிகிறது. அதனாலதான் மொழியின் அடிப்படையிலும் சரி, இலக்கியத்தின் அடிப்படையிலும் சரி, முருகப்பெருமான் நமக்கு கலியுக கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
பாருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். சில சிந்தனைகளை இன்றைக்குள்ள தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. நான் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது வாஷிங்டன்ல ஒரு 10 ஏக்கர் அளவுல முருகப்பெருமானுக்கு ஆலயம் கட்டி இருக்கிறார்கள். அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து நான் என்னுடைய தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறேன். ஆனால் நான் வாஷிங்டனிலே தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிக்கு மாலையில் இருக்கின்ற போது காலை அன்னைக்கு மண்டலாபிஷேகம் அந்த கோயில்ல காலையில அபிஷேகம் முடிஞ்ச உடனே என்னுடைய சொற்பொழிவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உற்சவ மூர்த்தியாக முருகப்பெருமானி வள்ளி தேவியானாக அங்க வச்சிருக்காங்க. நான் மேடைக்கு ஏற போறேன். அப்போ ஒரு 15 வயசு உள்ள நம்ம தமிழ் பையன், இந்த பையன், அவன் ஒண்ணு கிண்டலுக்காக கேட்கலைங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறான். வந்து அங்கிள் ஒரு சின்ன டவுட், என்னப்பா, இது நம்ம காடுன்னு அம்மா சொன்னாங்க. ஆமா, காடுதான். அவருக்கு பக்கத்துல 2 லேடிஸ் இருக்காங்களா, அவங்க யாரு அப்படின்னா, அவங்க அவரோட மனைவிமார்கள் அப்படின்னு. உடனே அவனுக்கு ஒரு மாதிரியான முகத்துல, கடவுளுக்கு மனைவி வேணுமா, அது 2 மனைவி வேணுமா, இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல அப்படின்னா. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். திருப்பி அடுத்து கேட்டான், எங்களுக்கு என்ன லெசன் இதன் மூலமாக கிடைக்கிறது? முருகப்பெருமான் 2 மனைவிகளோடு இருக்கிற காட்சியை எங்களை பார்க்க சொல்கிறீர்கள், இதிலிருந்து நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இதுல இருந்து எங்களுக்கு என்ன படிப்பனை கிடைக்கிறது? மேலோட்டமா பார்த்தா அவனுக்கு என்ன தெரியும்? 2 லேடிஸ் வாழ்க்கைக்கு வேணும் போலதான் தெரியும், வேற என்ன தெரியும்? ஆனால் அவன் குழம்பி போயிருக்கான். இதுல இருந்து நாங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஆகா, இவங்களுக்கு விளக்கம் சொல்லாத வரைக்கும் முருகப்பெருமானுடைய மனைவி 2 பேரையும் மனைவினே நினைச்சிட்டு இருப்பாங்க போல் இருக்கு, பெண்கள்னே நினைச்சிட்டு இருப்பாங்க போலுக்கே. முதல்ல இதுக்குள்ள விவரத்தை சொல்லியே ஆகணுமேன்னு மேடையில போய் அன்றைக்கு அதுக்குத்தான் நான் விளக்கம் சொன்னேன். இன்னைக்கும் பாருங்களேன், இளைஞர்கள் மத்தியிலே அது தெளிவுபடுத்தப்படாததால், நாம் அதை சரியாக விளக்கமாக சொல்லாத காரணத்தினால் அவர்கள் ஏதோ அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போகணும், முருகன் கோயிலுக்கு போகணும், வள்ளி தெய்வியானை சமேதராக முருகப்பெருமானை வணங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன் இவர் 2 வைஃபோட உட்கார்ந்துருக்காரு, மனைவியோட ஏன் உட்கார்ந்துருக்காரு, என்ன ரீசன்? அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கான், விளக்கம் சொல்ல ஆளை காணோம். மனசு ஒட்ட மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா இதுக்கு விளக்கம் சொல்லணும்ங்கிறதா முக்கியமான இடங்க. இனிமே பிள்ளைகளுக்கு அந்த பிலாசபியை நாம் சொல்ல வேண்டும். நீ கேட்காத, ஒன்னும் பண்ணாதன்னு சொல்லிடுறாங்க. ஏன் இந்த இடத்த நான் இங்க நிக்கிறேன் தெரியுமா? இப்ப இந்த இடத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க. திரும்பி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வரேன். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தவர் சிவபெருமான். பிள்ளைகளை எப்படி அங்கீகரிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தவர் சிவபெருமான். புராணத்தை வெறும் புராணமாக மட்டும் பார்க்க கூடாது, புராணம் எல்லாம் வாழ்வியல் என்ற எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை, மனோ தத்துவத்தை, குழந்தை வளர்ப்பு தத்துவத்தை, இன்னைக்கு குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பது எப்படின்னு மேலாட்டுக்கார ஆராய்ச்சி பண்ணி எழுதுறானோ அதை இவங்க தமிழ்ல மொழிபெயர்க்காகலாம். குழந்தை வளர்ப்பது எப்படி, மனோதத்துவ ரீதியிலே குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு மேல்நாட்டில இருந்து கருத்துக்களை இறக்குமதி செஞ்சு படிச்சுட்டு இருக்கவங்க. நம்ம சிவபெருமான் ரொம்ப அற்புதமா அழகா அது எந்த காலத்திலே சொல்லி இருக்கிறாரே, நாம் ஏன் அந்த கோணத்தில் அது அணுகவில்லை? பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்காதீர்கள், பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அப்படிங்கிற உணர்ச்சியை ஊட்டணும். அதுக்கப்புறம் அவன் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான், வருவான். மூஞ்சியை பாரு, மகரை பாரு, உனக்கு என்னடா தெரியும், போடா கழுது அந்த பக்கம், இப்படியே சொல்றோன்னு வைங்க. அவனுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளர்ந்தவன், நமக்கு ஒண்ணும் தெரியாது போல, நம்ம ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல போல, இப்படியே பிள்ளை. இல்லடா, நீ பெரிய ஆளுடா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்னெல்லாம் செய்வது தெரியுமா, என்னெல்லாம் சொல்லுவது தெரியுமா, உனக்கு அது தெரியும் இது தெரியும்னா தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான். இப்படி பிள்ளைகளை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நமக்கு சொல்லுகிறார். சுவாமி மலையில என்ன நடந்தது? முருகப்பெருமான் சிறு பிராயத்துல இருக்கிறார். அவர் அப்பாவுக்கு குருவாக இருந்து ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை அப்பாவாக இருக்கிற சிவபிரானுக்கு போதித்தார் என்று ஒரு புராணத்தை நாம் வைத்திருக்கிறோமே. அந்த புராணத்தினுடைய உட்பொருள் என்ன? முருகப்பெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியும் என்றால் அது சிவபிரானுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சிவபிரானின் மூல அம்சத்திலிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான். மூல அம்சத்திலிருந்து வந்தவருக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரம் தெரியும் என்றால் மூல அம்சத்துக்கு எப்படி தெரியாமல் போகும்? ஆனா அவன் தான் எழுதுவது எப்படி என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு எப்படி தெரியாமல் போகும்?
பையனுக்கே எழுத தெரியும் என்றால் அவனுக்கு எழுத சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு ஆனா அவன் எப்படி தெரியாமல் போகும்? அப்படி என்றால் உள்ள அர்த்தம் என்னன்னா, சிவபிரானுக்கு தெரியாமல் ஒன்றும் கேட்கவில்லை, அவருக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய பிள்ளை வாயிலிருந்து ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைய குருஸ்தானத்துல வச்சு அப்பா சீடனாக இருந்து சொல்லுடா கண்ணா அப்படின்னு கேட்கிறார். நீங்க பிள்ளை அப்படி பக்கத்துல சோபால உட்கார வச்சு சொல்லுடா கண்ணா அப்பா கேட்கிறேன்டா, திருக்குறள்னா என்னன்னா அப்பாவுக்கு தெரியாதுடா, ஒரு 4 திருக்குறள் சொல்லுடா கேட்டு பார்த்தா அப்பா கேட்டுட்டார். அவன் அன்னைக்கு காலையில வகுப்புல படிச்ச திருக்குறள் அவ்வளவு சந்தோஷமா அப்பாவுக்கு சொல்லுவாங்க. அவர் திருக்குறள் அத்தனையும் படிச்சிருப்பாரு. உனக்கு தெரியுமாடா, நான் 500 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிருக்கேன், கழுத உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா போச்சு. அப்பாவுக்கு திருக்குறளே தெரியாதுடா, நீ கொஞ்சம் 4 திருக்குறள் அப்பாவுக்கு சொல்லுடா, அப்பா கேட்கறேன் காதுக்குள்ளற அப்படின்னா பிள்ளைக்கு எப்படி இருக்கா? அப்பாவுக்கே சொல்ல போறோம்டா. ஒரு பெருமிதம் வராதா? சைக்காலஜி இதைத்தான் மேல்நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். புக் எழுதுறாங்க. அவர் என்ன சொன்னார், பிள்ளைய குருஸ்தானத்தில் வச்சார். பிள்ளைக்கு கும்முன்னு ஒரு பெரிய அங்கீகாரம், அப்பாவுக்கு நம்ம பாடம் சொல்ல போறோம். அதனாலதான் அந்த போதனை முடிந்தவுடன் எப்படி வரும் தெரியுமா? முருகப்பெருமான் சொல்ல சிவபிரான் கேட்டு அறிந்தார் என்று வராது, கேட்டு மகிழ்ந்தார் என்று வரும். சொன்னதை கேட்டு மகிழ்ந்தார், ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியுமே. எப்படி சார் இதுக்கு ஏதாவது வாழ்வியல் உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு வாழ்வியல் உதாரணம் சொல்றேன். அப்பா 2 நாள் 3 நாள் வெளி வளத்துக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவார். வீட்டுல பையன் இருக்கானே, பண்டம் பலகாரம் வாங்கிட்டு போகணும், சாக்லேட்டு சீனி மிட்டாய் அது இதெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பார்சலா மிட்டாயெல்லாம் கட்டிட்டு வருவார். உள்ள வந்தோன்னு பையன் அப்பான்னு போவான். இந்த மிட்டாய் பார்சல அவங்க கையில கொடுத்துருவார். கொடுத்துட்டு இப்ப அவன் கையில மிட்டாய் பார்சல் இருக்குது. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? டேய் அப்பாவுக்கு ஒரு மிட்டாய் கொடுறா, வாங்கிட்டு வந்தது இவருதான். இப்ப அவன் கையில கொடுத்துட்டு அப்பாவுக்கு ஒரு மிட்டாய் கொடுறா ஆசையா இருக்குன்னு கேட்பார். இப்ப இவருக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்து இவருக்கு தெரியாதா? பிள்ளை கையினால வாங்கி சாப்பிடுவது இன்பம் என்ற காரணத்தினாலதான் மிட்டாய் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு அவங்கிட்ட ஒரு மிட்டாய் கேட்பதை போல ஓம் என்ற மந்திரம் தெரிந்திருந்தாலும் தன்னுடைய பிள்ளை வாயிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபிரான் சொல்ல கேட்டு மகிழ்ந்தார். அதான் வரலாறு. அங்கீகாரம் கொடுக்கணும். கொடுக்கறோமா? காலையில ஒரு அம்மா அடுப்பாங்கரையில தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பயலுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்துட்டது. நேர போன அம்மான்னா, இந்த பார் காலங்காலத்துல அம்மா நொம்மான்னு தோசை கரண்டியாலே கொத்தி போடுவார் ஆஸ்கோ. போட, நான் தோசை சுடணும், அப்புறம் அது செய்யணும், அது பிறகு இதை செய்யணும். வாழ்வதே அந்த பிள்ளைக்கு தான். ஆனா அந்த பிள்ளையோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அம்மா தோசை கரண்டியை தூக்கி காமிச்ச வேகத்துல பையன் ஒடியா போயிட்டான். அப்பா ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு அவசர அவசரமா. அப்பான்னா விளையாடாலே கிரியிருவேன் ஆஸ்கோல். நான் எவ்வளவு அறிவறையில இருக்கிறேன், அப்பா நொப்பாவ காலங்காத்துல போடா. புள்ள சோர்ந்து போயிட்டான். ஆனா அவனுக்கு சந்தேகத்தை கேட்கணும் போல ஆசை இருக்கு. சரி ஸ்கூல்ல போய் வாத்தியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். நேர வந்தா சார் வந்துட்டு இருந்தாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஒரு சின்ன டவுட், தொலைச்சு விடுவேன், போற வழியில வச்சு கேட்கற வேலை வச்சுக்காத, அரைஞ்சே விடுவார். படா. புள்ள தோண்டே போயிட்டான். யாருமே நம்மள முதல்ல அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களே. வாடா கண்ணா என்ன விஷயம் அப்படின்னு ரெக்கக்னைஸ். எல்லாருமே விரட்டுறாங்க, எல்லாருமே திட்டுறாங்க, நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்கலையான்னு. இப்ப அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டான். நேர ஹெட்மாஸ்டர்கிட்ட போனான். சார் எனக்கு நீங்க லீவு வேணும்னா. எதுக்குடான்னாரு. காலங்காத்தால எங்க தாத்தா மண்டையை போட்டாரு, நான் எனக்கு லீவு வேணும், நான் வீட்டுக்கு போகணும்னா. அதுக்கேண்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்த, நீ வீட்டிலே இருந்திருக்கலாமே, ஓடிட்டாரு. ஓடிட்டான். அவங்க இந்த ஹெட்மாஸ்டருக்கு தெரிஞ்ச வீடு. சரி பள்ளிக்கூடம் விட்டு போகும்போது துஷ்டி கேட்டு போலாம் அப்படின்ட்டு அந்த தெருவழியா வரார். அந்த வீட்டை கிராஸ் பண்ணா தாத்தா திண்ணையில உயிரோட உட்கார்ந்துருக்காரு. இவர் போய் என்ன நீங்க போயிட்டதா சொல்லி உங்க பேரன் லீவ் வாங்கிட்டு வந்தானே ஆரம்பிச்சாரு பாருங்க. தாத்தா சொன்னாரு, உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டானா? என்கிட்ட வேற மாதிரில சொன்னா. வாத்தியார் மண்டையை போட்டார் தாத்தா, பள்ளிக்கூடத்தை பூட்டிட்டாங்க, நான் வந்துட்டேன்னு வந்துட்டான். அப்ப சரியான தருணத்திலே பிள்ளையனுடைய சிந்தனைக்கு நீங்கள் சீடி போடாவிட்டால் அது திசை திரும்பித்தான் போகும். போன பிறகு இப்படி போயிட்டானே, அப்படி போயிட்டானே, அப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டானு புலம்பி பயன் இல்லை.
கரெக்டா டிராக்ல கொண்டு நிறுத்தும் போதே சரியான டிராக்ல நிறுத்துறோமா என்று பாருங்கள். அப்போதான் ஓடுவான், பரிசு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். தப்பான இடத்துல நிறுத்திட்டு நீ எல்லாம் பண்றானா எப்படி பண்ண முடியும்? பிள்ளைகளை கொஞ்சி மகிழுங்கள், அரவணைத்து மகிழுங்கள். ஆக இப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தை தான் அவர் மிக அருமையாக பாராட்டுங்கள். ஒரு பிள்ளை இந்த நேரத்தில் இதை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நின்று சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்டான், அப்பா நீ மாச சம்பளம் எவ்வளவு வாங்குற, அதை டிவைட் பண்ணா ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? அவர் சொன்னார், டிவைட் பண்ணா ஒரு நாளைக்கு எனக்கு 600 ரூபாய் சம்பளம் வருதுடான்னாரு. சரின்னு விட்டுட்டான். அவர் அப்பா பாக்கெட் பண்ணி தந்துட்டே இருந்தார். இவன் பாக்கெட் பண்ணி சேர்த்துக்கிட்டே வந்தான். 600 ரூபாய் சேர்ந்து போச்சு. சேர்ந்தா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு நாள் காலையில எந்திரிச்சு அப்பாட்ட உட்காந்துக்கிட்டப்பா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பா? 600 ரூபாய். அந்த 600 ரூபாய நான் இன்னைக்கு உனக்கு தரேன்ப்பா, இன்னைக்கு முழுக்க நீ என் கூட இருக்கணும். பல வீடுகள நிலைமை அப்படிதான். பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 4 மணிக்கு போவான், 12 மணிக்கு திரும்பி வருவான். பிள்ளை தெரியாது, கடைசியில அப்பாவை போய் மாமாங்கும் பிள்ளை. அப்படியெல்லாம் இல்லை, பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். 600 ரூபாய் நான் தரப்பா, இன்னைக்கு முழுக்க என் கூடவே கொஞ்சி குழாவி இருக்கப்படாதா? அந்த உணர்வு இதை யார் காட்டியிருக்கிறார் என்றால் சிவபிரான் காட்டியிருக்கிறார் என்பதுதான் இங்க ஒரு சிறப்பான செய்தி. ஆக புராணத்தை வெறும் புராணமாக பார்க்காமல் வாழ்வியலாக பார்க்க பழகிக் கொள்வோம். நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும். வந்தாச்சா, இப்ப இந்த இடத்துக்கு வந்துருவோம். அவர் 2 மனைவிமாரோட தேவயானி சமேதராக இருக்கிறார். இது என்ன என்பதை கவனிக்கின்ற போதுதான் எந்த தத்துவத்தை விளக்குவதற்காக இப்படி காட்சி அமைக்கப்பட்ட என்ற அடிப்படையை நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லியே ஆக வேண்டும். ஆரம்பிக்கும் நான் சொன்னேன், அருவமாக இருக்கிற கடவுள் உருவம் எடுக்கிறார். எதற்காக உருவம் எடுக்கிறார் என்றால் நமக்கு பயன்படுவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அவர் உருவம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னேன். இப்ப உருவம் எடுத்த அவர் எதற்காக உருவம் எடுக்கிறார் என்று பார்த்தோமானால், இந்த தேவயானி வள்ளி என்பது யார் என்ற பிலாசபி நமக்கு வந்துவிடும். 2 பேருமே பெண்கள் இல்லை என்பதை முதலிலே நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஏன் பெண்களாக படைக்கப்பட்டார்கள் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 2 பேருமே 2 தன்மையுள்ள ஆன்மாக்கள். ஏன் ஆன்மாக்கள் என்று சொன்ன உடனே ஏன் பெண்களாக படைக்கப்பட்டார்கள் என்றால், இந்து சமயத்தின் தாத்பரியத்தின்படி ஆண்டவன் ஒருவன் தான் புருஷன், ஆன்மாக்கள் எல்லாமே, ஜீவாத்மாக்கள் எல்லாமே பெண் சொருபம் தான். ஆன்மீகத்தை பொறுத்த அளவில், நம்ம பொறுத்த அளவில் ஆம்பளை பொம்பளை, ஆனால் அவன் தான் புருஷன், எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான். அது எப்படிங்கிறத கண்ணன் காதலன் காலத்துல நம்ம ரியா பார்க்கலாம். ஆக 2 பெண்கள் ஜீவாத்மாக்களின் 2 நிலைப்பாடாக படைக்கப்பட்டார்கள். என்ன 2 நிலைப்பாடு? ஆன்மா எப்படியாவது ஆண்டவனை சென்று சேர வேண்டும். சின்முத்திரை எங்க போனாலும் இந்த அரிச்சுவடிக்குள்ளதான் வந்தாகணும். ஆன்மா ஆண்டவனை சென்று அடையணும் சார். எந்த பிறவியில் அடைவீங்களோ இல்ல, எந்த பக்குவம் அடைஞ்சு இல்ல, ஏதாவது ஒரு பிறவியில் நாம் ஆன்மா நம்மை உடலுக்குள்ளே வந்து அமைந்திருப்பதற்கு காரணம் நம்மை ஆண்டவனோடு 2 கலப்பதற்குத்தான். இதுல 2 விதமான ஆன்ம தத்துவம் இறைவனை அடையிற வகையில இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? தானாகவே தியானம் செய்து, தானாகவே பயிற்சி செய்து, தானாகவே பக்குவம் பெற்று, சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற ஞான நிலைக்கு போய் தானாகவே இறைவனோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற பக்குவம் பெற்ற ஆன்மா, அது ஒரு வகை. இது என்ன வகை தெரியுமா? தானாகவே நல்லா படிச்சு, தானாகவே நல்லா பரீட்சை எழுதி, தானாகவே 100க்கு 100 வாங்குற மாணவனை போல, அப்படி ஒரு வகை வச்சுக்கிடுவோம். அப்பதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி தானாகவே தன்னை பயிற்சி கொள்ளுகிற ஆன்மா, சரியை கிரியை யோகம் ஞானம் 4 படித்தரம் வச்சாங்க இல்லையா? சரியைங்கிறது என்னன்னா, இப்ப இதுக்குள்ள நுழைஞ்சு போனா பெரிய பிலாசபி நம்ம வேண்டாம், அடையாளம் மட்டும் சொல்லுகிறேன். சரியன்னு என்ன தெரியுமா? அவனுக்கு ஆன்மீக உணர்வு முழுமையா இருக்காது. ஆனா அதே நேரத்தில் கவனிச்சு பாருங்க, ஆன்ம பரிபக்குவம் படித்தரம் வித்தியாசமாக இருக்கும் சொல்லுகிறீர்களே, எப்படி சார் அப்படின்னு கேட்டா, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் ஆன்மா இருக்கிறது. இங்கே தெருவோரத்திலே ஒரு வெள்ளரிக்காய் வித்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு பாட்டிக்கும் ஆன்மா இருக்கிறது. ஆனா இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் ஒன்றா? அங்கேதான் அது எந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது, இந்த அடைய வேண்டிய நிலையில் இது இருக்கிறது தெரியும். 2க்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. ஆனால் அது பக்குவப்பட்ட ஆன்மா.
அடுத்த பிடியில ஆண்டவனை பிடித்து விடக்கூடிய அந்த கட்டத்துக்கு வந்து விட்ட ஆன்மா. ஆனால் இப்போது இதுதான் ஆரம்ப நிலையில இருக்கிற ஆன்மா. சரிய நிலைங்கிறது அதுதான். பலவர் என்ன பண்ணுவான் தெரியுமா? சைக்கிள்ல போவான், இறங்கி நின்று சாமி கும்பிட நேரம் இருக்காது. பிள்ளையார் அப்படி இருப்பார். போகும்போது என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படின்னு ஒரு அடிச்சு போவான். சாமி கும்பிட்டாச்சு, பிள்ளையார் அதை வாங்கிக்கிடுவார். நம்ம பிள்ளையார் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாரு. சில பேர் என்ன பண்ணுவான், ஒத்த கைய 2 கையும் விட்டுட்டா கீழே விழுந்துருவான். அதனால 2 கையும் பிடிச்சுக்கணும், சாமியும் கும்பிடணும். என்ன செய்வான் தெரியுமா? பிள்ளையார கடந்து போகும்போது அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து விடுவான். சாமி கும்பிட்டாச்சான். இதெல்லாம் சரிய நிலை. தன்னை அர்ப்பணித்து வள்ளலார் சொல்ற மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து சாமி கும்பிடணுமா? இப்படி கும்பிடணுமா? இப்படி யாரு கும்பிடுறோம்? நம்ம இல்லையே. இறைவனை பார்த்து வணங்குகின்ற போது உடம்பெல்லாம் மீசிலிருந்து கண்களிலே ஆனந்த கண்ணீர் வலிக்கிற மாதிரி வழிபாடு செய்கிற அனுபவம் நமக்கு எத்தனை பேருக்கு வந்து வாய்த்திருக்கிறது. ஆனா வழிபாடுன்னு அதான். அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவனை பார்த்து அழுதல் என்பது சோகத்திலே அழுவதல்ல, ஆனந்த கண்ணீர். ஆக இப்படி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவனை அடைகிற ஆன்மா ஒரு வகை. அது ஒரு 100ல ஒரு 5% தான், அதுக்கு மேல இல்ல. இதுல பக்குவப்படாத ஆன்மா தான் பெருவாரியானது. ஏறக்குறைய நம்மன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், ஒரு பிரசாதத்துக்கு தேங்காய் வளம் கொடுப்போம், அவர் உடைச்சு கொடுப்பார், வீட்டுக்கு வருவோம், சட்னி வைப்போம், சாம்பார் வைப்போம், தோசையில சட்னி ஊற்றுவோம், சாப்பிடுவோம், நம்ம வழிபாடு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டு போறோம்? அப்படி நினைச்சு கீழே இறங்கி வரான், அவதாரம் எடுத்து வர்றான். இப்ப வள்ளிங்கிறது யார் தெரியுமா? பக்குவப்படாமல் இருக்கின்ற ஆன்மா. அதுக்கு கடவுள்னு என்னன்னு தெரியாது, அதுக்கு பூஜை புனஸ்காரம்னா என்னன்னு தெரியாது, இறை உணர்வுனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அதுக்கு சிம்பாலிக்கா யாரு உதாரணம்? வள்ளி. பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு யார் உதாரணம் தெரியுமா? தேவயானை. அதனாலதான் தெய்வயானை தானே முருகப்பெருமானை அடைவேன் என்று சொல்லி தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து தவம் இருந்து தன்னை முருகப்பெருமானோடு தானாகவே அர்ப்பணித்துக் கொண்டால். இங்கே திருப்பரங்குன்றத்திலே சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு தேவயானை முருகப்பெருமான் திருமணம் நடந்தது. ஆன்மா தன்னை தானாகவே ஆண்டவனிடம் ஒப்படைத்துக் கொள்வது என்பது தேவயானைக்கு குறியீடு. இப்ப அப்படி தன்னை ஒப்புக்கொள்ள பக்குவப்படாத ஆன்மாவை தன்மையப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவன் இறங்கி வருவான். அப்படி வந்ததுதான் வள்ளி முருகன் என்ற அந்த நாடகம். வள்ளி நாடகத்தை எத்தனை நாள் கிராமத்துல பார்த்து 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 மகிழ்றோம். வள்ளியை விரட்டிட்டு ஓடுறாராம் முருகப்பெருமான், காயாத கானகத்தை பாடிக்கிட்டு ஓடுறாராம். இப்ப ஒரு பையன் பொண்ணை பார்த்து விரட்டினான்னா ஈவிடிசின்னு சொல்லி அவனை உதைக்க போறமே. அப்ப முருகப்பெருமான் மட்டும் ஒரு பொண்ணை விரட்டிட்டு ஓடலாமோ? இவன் கேட்பான்ல, ஈவிடிஸ் பண்ணாதேன்னு என்ன நீங்க வந்து போதனை பண்றீங்க? அவரு விரட்டிட்டு போறதையே நாடகமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதையே சினிமாவா எடுக்கிறீங்க. அப்ப முருகப்பெருமான் மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளைய விரட்டிட்டு ஓடலாம், நாங்க விரட்டிட்டு போனா தப்பு, எங்களை அரெஸ்ட் பண்றீங்க. பய கேட்கறான், சார் என்ன பதில் சொல்ல போறோம்? இதை செய்யாதே என்று அவனை கண்டிக்கிற அதே சமுதாயம், கடவுள் சொரூபத்தில் இருக்கிறவர் ஒரு பெண்ணை விரட்டி கொண்டு போவார், அதை மட்டும் நீ பார்க்கலாம் என்று சொன்னால் ஏதோ காட்சி என்று ஒதுக்கிவிட முடியாது, அது மனசுல பதியும். அப்படி என்றால் என்ன என்றால், வள்ளி என்பவள் பக்குவப்படாத ஆன்மாவுக்கு அடையாளம். திணைப்புணம் என்பது இந்த உலகம், திணைப்புணத்தை காவல் காப்பது என்பது உலக வாழ்க்கை. திணையை காத்து கொண்டிருக்கிற வள்ளி பக்குவப்படாத ஆன்மா. அவள் கிளியோட்டு கொண்டே இருக்கிறாள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் திணைப்புணத்தை காவல் செய்வதென்றால் ஒரு காலகட்டம் வரைக்குத்தானே, அதற்கு பிறகு காவல் முடிய வேண்டும், அதற்கு பிறகு அவள் வீட்டுக்கு திரும்ப வேண்டுமே, இந்த ஆன்மா அந்த வீட்டுக்கு திரும்ப வேண்டுமே. ஆனா அதை பத்தி யோசிக்காம திரும்ப திரும்ப கிளி ஓட்டிக்கிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ஆன்மா இறைவனை எப்போது சென்று அடையும் என்று இறக்கப்பட்டு முருகப்பெருமான் இந்த வள்ளியை ஆட்கொள்ள வருகிறார். வள்ளி என்றால் பக்குவப்படாத ஆன்மாக்களாகிய நம்மை ஆட்கொள்ள வருகிறார். அப்படி ஆட்கொள்ள வரும்போது நம்ம இங்கிட்டு நழுவி ஓடிடுவோம், அங்கிட்டு நழுவி ஓடிடுவோம். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும், கோயிலுக்கு போக மட்டும் நேரம் இருக்காது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், பூஜை பண்ண மட்டும் நேரம் இருக்காது.
பம்படிக்கிறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, அவனை திட்டுறதுக்கு, இவனை திட்டுறதுக்கு, புரணி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். சாமியிடம் அப்பனிக்கு மட்டும் நேரம் இருக்காது. அந்த அனுபவத்தை அடையிறதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. ஓடும். முருகப்பெருமான் வரும்போது வள்ளி ஓடி 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 ஒளிஞ்சான்னு சொல்றமே, என்னன்னா அறியாத ஆன்மா ஆண்டவன் என்றே தெரிந்து கொள்ளாமல் அங்கங்க ஓடிட்டு அலையுது. திருச்செந்தூர் பக்கத்துல போனீங்கன்னா வள்ளி ஓடி ஒளிஞ்ச, திருத்தணி பக்கத்துல போனீங்கன்னா வள்ளி ஓடி ஒளிஞ்ச குகைன்னே இருக்கும். வள்ளி ஓடி ஒளிஞ்ச குகை. முருகப்பெருமான் விரட்டினா அவன் அந்த குகைக்குள்ள போயிருவாளாம், அவர் இவர் பின்னாடியே விரட்டிட்டு போவாராம், அவர் அடுத்த குகைக்குள்ள போயிருவாராம், இவர் பின்னாடியே விரட்டிட்டு போவாராம். அப்படி வள்ளி ஓடி ஒளிஞ்ச குகையெல்லாம் உண்டு என்று சொல்லுவார்கள். இப்ப அப்படி வள்ளி ஒளிஞ்சி ஓடிய குகையெல்லாம் இப்ப எங்க சார் இருக்கு? எங்களை எல்லாம் பக்குவப்படாத ஆன்மான்னு சொன்னீங்களே, இப்போ வள்ளியா இருக்கிற நாங்க எந்த குகையில போய் ஒளிகிறோம் அப்படின்னு கேட்டா, இப்போ அப்போட நிறைய குகை இப்ப இருக்குது. என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற சினிமா தியேட்டர்லாம் வள்ளி ஓடி ஒளிகிற குகை தான். ஆக இப்போ இந்த வள்ளி என்பது இறைவன் வந்தாலும் அவனை நம்பாமல் சந்தேகப்பட்டு கொண்டு ஓடி ஒளிகிற ஒரு ஆன்மா. அப்படி ஓடி ஓடி ஒளியுது. இப்ப முருகப்பெருமான் பாருங்க, அந்த வள்ளி திருமண நாடகத்துல எப்படிலாம் அந்த வள்ளிய பெண்ண விரட்டிட்டு போறாரு பாருங்க. வாரிரும் கூந்தல் நல்லாய், வள்ளி பின்னாடி அலைகிறார் முருகப்பெருமான். வாரிரும் நல்ல உச்சி எடுத்து அழகா கூந்தலை வாரி இருக்கிற பெண்ணே, வாரிரும் கூந்தல் நல்லாய் உந்தன் பேரினை உரைத்தி. உன் பேரை சொல்ல மாட்டியா? பேரை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, உன் ஊரை சொல்ல மாட்டாயா? உன் ஊரை சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உன் ஊருக்கு போகிற வழியாவது சொல்ல மாட்டாயா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் உன்னை அடைவேனே அப்படின்னா அவர் ஆன்ம விசாரணை செய்கிறார். உன்னுடைய ஆன்மா எந்த நிலையில் இருக்கிறது, எங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று ஆன்ம விசாரணை தான் நடக்கிறதே தவிர வள்ளி இருக்கிற ஊரை பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் இல்ல. வள்ளிங்கிறது பக்குவப்படாத ஆன்மாவுக்கு அடையாளம். அதனால ஆன்ம விசாரணை செய்வதுதான் இந்த இது. சரி, இயல்பாகவே சில பெண் வந்து சில ஆன்மா வந்து ஆண்டவனை உணர்ந்து கொள்ளும். இவங்களுக்கு அந்த ஸ்டேஜில கூட இல்ல, அவ்வளவு அறியாமையில மூழ்கி கிடக்கிறார் சுத்தமா. அதனாலதான் அரச குலத்தை வச்சார் தேவியானுக்கு. ஏன்னா உயர்ந்த குலம், ஆண்டவனோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற உயர்ந்த நிலை என்பதனாலே அவள் அரச குலத்துல அறியாமையிலேயே மூழ்கி இருக்கிற, மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிற என்று காட்டுவதற்காக இந்த வள்ளியினுடைய பிறப்பை அந்த குலத்துல வச்சார், குறவர் குலத்திலே வச்சார். பக்குவப்பட்ட ஆன்மா உயர்ந்த குலம், பக்குவப்படாத ஆன்மா தாழ்ந்த குலம். அது புரிந்து கொள்ளவே மறுக்கிறது. அறியாமை என்பது ஒன்றும் தெரியாமை அல்ல, ஒன்றை பிரிது ஒன்றாக நினைத்து மயங்குவதுன்னு சொன்ன அது இறைவங்களை ஒத்துக்கவே மாட்டேங்குது. அப்ப வேறு வித விளையாட்டுக்களை எல்லாம் செய்து காட்டி அந்த ஆன்மாவை தன்மையப்படுத்தி பார்க்கிறார், அச்சப்படுத்தி பார்க்கிறார். கடைசியில எதுவுமே முடியவில்லை என்பதனாலே விநாயக பெருமானை துணைக்கு அழைத்து விநாயக பெருமான் மூலமாக அச்சத்தை ஊட்டி விநாயக பெருமானை பார்த்த உடனே அவளுக்கு ஞானம் வருகிறது. அப்போது வள்ளி என்ற தாழ்ந்த நிலையில் இருக்கிற அந்த ஆன்மா இறைவனை உணர்ந்து கொள்கிறது. பக்குவப்படாத அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆண்டவன் தன்மையப்படுத்திக் கொள்கிற வரலாறு தான் வள்ளி திருமணம் என்பதை இனிமேல் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லியாக வேண்டும். வள்ளியை டீஸ் பண்ணுகிற முருகன் அல்ல, தெளிவுபடுத்திருங்க. ஆன்மாவின் இரண்டு நிலை, பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா. இன்னும் பாருங்க, அது நீங்க சமூக ரீதியா பாத்தீங்கன்னா அது உயர்ந்த குலம், இது தாழ்ந்த குலம். அது ஆண்டவனை வந்து சேராத வரைக்கும் அது உயர்ந்த குலம். ஆண்டவனை வந்து சேர்ந்த பிறகு தானாகவே பக்குவப்பட்டு ஆண்டவனை வந்து அடைந்தாலும் சரி, ஆண்டவனே தானே வந்து ஆட்கொண்டு தன்மையப்படுத்தினாலும் சரி, ஆன்மீக அனுபவம் கிடைத்து விட்டால், ஆண்டவனை சென்று அடைந்து விட்டால் இரண்டு பேருக்கும் சமநிலை என்பதனால்தான் தேவியானையையும் வள்ளியையும் முருகப்பெருமான் சமமாக வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவர் அரச குலங்கிறதுக்காக ஒரு பீடம் மேல இல்ல, இவ குறைச்சி குலங்கிறதுக்காக ஒரு பீடம் கீழே இல்ல. ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து. வந்திருக்கிற இடங்கள் வேறு வேறாக இருக்கலாம், வந்து சேர்ந்து இருக்கிற இடம் இறைவனுடைய இடம் என்பதனாலே வித்தியாசம் இல்லை என்பதை சமமாக காட்டுகிறார் முருகப்பெருமான். சரி, இத நம்ம எப்படி சமூக ரீதியா பார்க்கிறது? தாழ்ந்த நிலையில் இருக்கிற குறத்தி பெண்ணை கூட தன்மையப்படுத்தி கொண்டு சமநிலையில வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு விநாயக பெருமான பேசும்போது சொன்னேன், நாம இந்த விரலுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த கை கொடுக்கிற மரியாதை இந்த கை கொடுக்கறது இல்ல. யாருக்கும் கொடுக்கணும்னா வலது கையால கொடு, வலது கையால கொடு. இந்த கை வேற வேலை செய்யும், இந்த கை வேற வேலை செய்யும். இதுக்கு கௌரவம், இதுக்கு புறக்கணிப்பு. நம்ம வாழ்க்கையில் அப்படி. ஆனால் இறைவனுக்கு முன்னாலே வணங்க தொடங்குகின்ற போது எந்த கையை நாம் புறக்கணிக்கிறோமோ அதையும் சேர்த்து இப்படித்தான் வணங்குவோம். இறைவனுக்கு முன்னாலே ரெண்டும் சமந்தான். இப்படி எல்லாம் வணங்க முடியாது, வெற்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் வணங்க முடியும்.
ஆக எதை புறக்கணிக்கிறோமோ நாம், இறைவனுக்கு முன்னாடி வரும்போது உயர்ந்தது தாழ்ந்தது என்ற பேதம் இல்லை, இரண்டும் ஒன்றாக மாறிவிடும். அதே போலவே தேவியானை வள்ளி என்பது வேறு வேறு குலத்தில் பிறந்தாலும் இரண்டு பேரும் சமம் என்பதை இறைவன் நிரூபணம் செய்த பிறகு சமூக சூழ்நிலை மாறி இருக்கிறதா? இது ஒன்று. ஆசை வேணும் சார். இப்போ ஒரு மாணவர் +2 முடிச்சிட்டார், மருத்துவக் கல்லூரியில படிக்கணும்னு ஆசை, அதற்கான மார்க்குகளும் போதுமான அளவுக்கு இருக்குது. இப்ப அவர் என்ன செய்யணும்? அதுக்கான வேலைகளில ஈடுபடணும், அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங் போகணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், சீட்டு பிடிக்கணும், சீட்டு பிடிச்சு படிக்கணும், படிச்சு ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பாங்கோடு அந்த மருத்துவ தொழில நடத்தணும். இதுதான் அதோட முடிவு. ஆக டாக்டர் ஆகணும் ஆசை. இதே போல இங்க இருக்கிற ஒரு பெருமகனாருக்கு இந்த ஊர்ல ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலை தொடங்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா அது ஆசை வந்தாதான் அடுத்த வேலையை தொடங்க முடியும். ஆசை வந்தாச்சு, இதுக்கு என்ன இடம், இதுல யாரெல்லாம் ஷேர் ஹோல்டரா சேர்க்கலாம், எவ்வளவு மூலதனத்துக்கு இதுக்கு முயற்சி பண்ணலாம், எந்தெந்த வங்கியில எல்லாம் கடன் வாங்கலாம், எந்தெந்த வெளிநாட்டுல இருந்து ஆயுதங்கள் கருவிகள் வாங்கலாம், அதை எப்படி நிர்மாணிக்கலாம், எப்படி அதை வெற்றிகரமாக நடத்தலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதல்ல ஆசை மனதிலே அரும்ப வேண்டும். அதுக்கு அடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு செயல்பட தொடங்க வேண்டும். செயல்பட தொடங்கிய பிறகு அந்த செயலை வெற்றிகரமாக லாபகரமாக ஆக்குவதற்கு ஞானம் வேண்டும். இந்த மூன்றும் யாருக்கு வாய்த்திருக்கிறதோ அவர்களே அந்த துறையில் உச்ச நிலையை அடைவார்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, முதலில் நியாயமான ஆசை மனதிலே தோன்ற வேண்டும். அந்த ஆசையோடு நின்று விட்டால் அந்த காரியம் நடக்காது, செயல்பட தொடங்க வேண்டும். அப்போ ஆசை, செயல், ஞானம், இந்த மூன்றும் தான் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் செய்வதற்கு அவருக்கு முதலில் ஆசை வர வேண்டுமா இல்லையா? ஏன்னா அவர் மனிதராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் எந்த ஒரு காரியத்தையாவது செய்துதான் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதை செய்வதற்கு ஆசை வேண்டும். எல்லா விதமான தடைகளையும் கடந்து அவர் மனிதர் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற அடையாளத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுமானால் அவர் இப்போது ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசை என்ற தத்துவத்தை தான் வடமொழியிலே இச்சை என்று சொன்னார்கள். இச்சை என்றால் ஆசை, ஒன்றை செய்வதிலே இச்சை வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் ஆசை, இச்சைப்படணும். அப்புறம் செயல்படுறோம் இல்லையா, அத வடமொழியில கிரியை. இப்போ இச்சை கிரியை ரெண்டும் இருந்தால்தான் ஒருவன் எந்த துறையிலும் சாதனைகளை படைக்க முடியும். அதற்கு அடுத்தது என்ன தெரியுமா? இதை சிறப்பாக செய்து முடிப்பதற்காக ஞானம். வெறும் புத்தி இருந்தா கூட சிறப்பா செய்ய முடியாது. வெறும் புத்தி இருந்தா என்ன பண்ணும்னா ஏமாத்தி சம்பாதிக்கலாமான்னு பார்க்கும். ஞானம் மட்டும்தான் நியாயமா சம்பாதிக்கிறதுக்கான வழியை சொல்லும். வெறும் புத்தி என்ன செய்யும்? இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, ஆட்டத்துக்கு குட்டியில போட்டுடலாமா, குட்டியத்துக்கு ஆட்டில போட்டுடலாமா. என் நண்பர் ஒருத்தர் லைசன்ஸோட தான் துப்பாக்கி வாங்கினார். 2 நாள் தான் ஆச்சு. நான் அவர் பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறேன். அவங்க வீட்டுல காம்பவுண்ட் சுவர்ல பெரிய சுவர்ல 10 வட்டத்துக்குள்ள கரெக்டா நடுவுலயே சுட்டிருக்காருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சார், முன்னாடி இருந்து உங்களுக்கு பயிற்சி எல்லாம் உண்டா துப்பாக்கி சுடுறதுல? என்ன, 2 நாள் தான் சார். அதுக்குள்ள எப்படி சார் 10 வட்டத்துக்குள்ள நடுவுலயே சுட்டிருக்கீங்க? என்ன ஏன் சார் அலட்டிக்கிறீங்க? சுட்டுட்டு சுத்தி வட்டம் எடுக்க வேண்டியதானே, இதுக்கே இவ்வளவு அலட்டிக்கிறீங்க? அவரு அறிவு இந்த வேலையைத்தான் செய்யும். ஞானம் என்ன செய்யும்? சரியாக வட்டத்துக்குள்ளே நடுவுல சுடுகிற பயிற்சியை அடைகிற வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும், ஏமாத்தாது. அதான் அறிவுக்கு ஞானத்துக்கு. ஆக மனசு அளவாய விட்டுட்டு வேலை செய்யறேன்னா வராது. இதுக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் தான் முக்கியம். இப்ப பாருங்க, இச்சை வேணும், கிரியை வேணும், ஞானம் வேணும். இதுல இச்சா சக்தி என்பது வள்ளி, கிரியா சக்தி என்பது தேவியானை, ஞானம் என்பது வேல். அது யாரையும் குத்தி கொள்ளுகிற ஆயுதம் அல்ல. ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையாக இருக்க வேண்டும். ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? அகன்று இருக்க வேண்டும். ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? ஆழ்ந்து இருக்க வேண்டும். வேல் எப்படி இருக்கிறது? கூர்மையாக இருக்கிறது, அகன்று இருக்கிறது,
ஆழ்ந்து இருக்கிறது. ஞானம் என்பதுக்கு நம்முடைய முன்னோர்கள் போட்டு வைத்த கார்ட்டூன் படம் தான் வேலை தவிர யாரையும் குத்தி கொள்கிற ஆயுதம் அது அல்ல என்பதை முதலில் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். பிள்ளைகளை பார்த்துட்டா பாடுறா இச்சை இந்தா வள்ளி பாரு, அது மாதிரி உனக்கு படிக்கிறதுல ஆசை வரணும்டா, படிச்சுட்டியா, படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், புஸ்தகம் வாங்கணும், பாடம் படிக்கணும், பரீட்சை எழுதணும், அதான்டா தேவி யானை. இந்த ரெண்டு சரியா பண்ணோம்னா முருகப்பெருமான் கையில வேலை வச்சிருக்காரு பார், இது மாதிரி உனக்கு ஞானம் வேணும்டா, அப்பதானே நீ இன்ஜினியரிங் படிக்கலாம், அப்பதான் நீ டாக்டர் படிக்கலாம்னு முருகப்பெருமானை பார்த்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ரெண்டு மனைவியை வச்சிருக்கிறாரு வணங்குறாருன்னு சொல்லிவிடாதீங்க, அவனுக்கு லெசன் கிடைக்காது. நாம் அவனுக்கு இதன் மூலமாக சொல்ல வேண்டிய லெசன் ஆசைப்படு, செயல்படு, வெற்றி பெறு. இதுக்கு மேலாட்டில இருந்து எத்தனை புத்தகங்க, வாழ்வியல் புத்தகங்கள் எத்தனை புத்தகம், அது தமிழ்ல மொழிபெயர்த்து ஆசைப்படு, செயல்படு, வெற்றி பெறு. முருகப்பெருமான பிலாசபிக்கலா உலகம் முழுக்க எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தத்துவத்தை வைத்துக் கொண்டு காலகாலமாக இருக்கிறாரு. இதை நாம் உலகத்துக்கு சொன்னோமா? ரெண்டு மனைவிகளை கட்டி கொண்டு இருக்கிறார் என்றுதான் பெறுவார் நினைத்தமை தவிர நீ என்னையா பிலாசபி சொல்றது, ஆசைப்படு, செயல்படு, வெற்றி பெறு, எங்க முருகப்பெருமான் உலகத்துக்கு கொடுத்த தத்துவம் என்று சொல்றோமா? இனிமேல் அப்படி பார்க்கும். நீங்க ஒவ்வொரு இடத்தையும் அறுபடை வீடுகளில் நடந்த ஒவ்வொரு கதைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அத்தனையும் வாழ்வியல். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், அது என்ன வாழ்வியல் தெரியுமா? அவர் சூரனை அழிக்கவில்லை, அருமையான ஒரு உலக தத்துவத்தை சொல்லுகிறார். சூரனை என்ன பண்ணார், ஆணவத்தை அடக்கி போரிட்டுக்கிட்டு இருக்கான், ஆணவம் உச்சத்துல நிக்குது, ஆணவத்தின் சொருபம் தான் சூரபன்மன். முருகப்பெருமான் நிக்கிறார், அவன் பார்த்தான், என்னடா இப்படி ஒரு ஆளு, நம்ம சண்டை போட்டு தோற்கடிக்கவே முடியாத ஒரு ஆளு நிக்கிறானே, யாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியம். ஒருவேளை தன்னை உணர்த்தினால் அவனுக்கு ஞானம் வரலாமோ என்று நினைத்த முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தார். உத்து பார்த்தான், ஆஹா நாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது சாதாரண ஒரு பையன்னு நினைச்சமே, சிவஸ்வரூபமாக வல்லவா இருக்கிறான் என்று நினைத்து ஆணவம் அப்படியே அடங்கி போச்சு சூரபன்மனுக்கு. உடனே அந்த யுத்த காலத்தில் முருகப்பெருமானை புகழ ஆரம்பிச்சுட்டான். கோலமா மஞ்ச மீது குலவிய முருகன் தன்னை பாலன் என்று இருந்தேன். யுத்த காலத்துல பேசுறான் சார். மாலைன் தனக்கும் மற்றும் யாருக்கும் மூல நாயகமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ ஞானம் வந்துருச்சு. விஸ்வரூபத்தை பார்த்து பையன்னு நினைச்சேன், ஆனா மாலும் ஐயனும் வணங்குகிற சிவஸ்வரூபமாக இங்கே நிற்கிறானே அப்படின்னு வணங்க ஆரம்பிச்சான். கையை கும்பிடணும்னு ஆசைப்பட்டது, சிரசவன் பாதத்துல போய் வைக்கணும்னு ஆசைப்பட்டது. அடுத்த வினாடி மண்டக்கணம் கிருன்னு மேலே ஏறிச்சு. இவனை போய் யாரு கும்பிடுறது? அந்த ஆணவம் அவ்வளவு வேலையெல்லாம் செய்யும். அப்படி இருக்கிற அந்த சூரபன்மனை என்ன செய்யறாரு, அடக்கி ஒடுக்கி தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றிக்கொண்டார். அழிக்கல. அதே மாதிரி இன்னொரு சின்ன டிட்பிட்ஸ் சொல்றேன். காளிக்கு சிங்க வாகனம், அந்த சிங்க வாகனத்தை அம்மாவுக்கு கொடுத்தது யாரு தெரியுமா? முருகப்பிரான். சிங்கமுகாசுரனை ஒடுக்கி அம்மாவுக்கு அவர் வாகனமாக சிங்கத்தை கொடுத்தார். நல்ல பணம் சம்பாதிக்கிற பிள்ளை அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கிற மாதிரி இவர் இப்ப என்ன பண்றாரு, சிங்கமுகாசுரனை அடக்கி சிங்கத்தை அம்மாவுக்கு வாகனம் வாங்கி கொடுத்தார். அப்ப அவர் அழிக்கவில்லை. என்ன தத்துவம் தெரியுமா? பகைமையை அழித்து விடு, பகைவனை அழிக்காதே. எவ்வளவு பெரிய பிலாசபி! பகைமையை மட்டும் அழி, சூரபன்மன் மனதில் இருக்கிற பகைமை உணர்ச்சி மட்டும் அழி, அவனை ஆட்கொண்டு விடு. சார் உலக தத்துவம் சார் இது, உலகம் முழுக்க பின்பற்றப்பட வேண்டிய தத்துவம். பகைமை உணர்ச்சியெல்லாம் நீக்கிவிட்டால் பிறகு மிஞ்சுவது நட்பு, உறவு. இத சொன்னமா நம்ம உலகத்துக்கு? எங்க முருகப்பெருமான் அருமையான ஒரு தத்துவம் சொல்லி இருக்கிறார். பகைமை உணர்ச்சியை அழிச்சு விடுங்க, பகைவன் இல்லாமல் போவான். இப்படி சொல்லி இருக்கோமா நம்ம? அதாவது பெரிய போர்டு எழுதி எங்க முருகப்பெருமான் அறிவிக்கிறார், பகைமையை அழித்து விடுங்கள், பகைவன் நம்மவசப்படுவான். முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தின் மூலமாக காட்டியிருக்கிறார்னு. சூரசம்ஹாரம் நடக்கிற போர்டு வச்சோமா, அது குத்துறாராம், இவங்க வேடிக்கை பார்க்கலாம். வாழ்வியல் சாரது உலக தத்துவம். பகைமையை அழித்து விடு, பகைவன் நல்லவனாகி விடுவான், நட்பாகி விடுவான். அருமையான அதைத்தான் சூரசம்ஹாரம் காட்டுகிறது. அவர் அடிக்கல. இதை வாழ்வியலாக பார்க்க வேண்டும். திருச்செந்தூர், திருத்தணி, இங்க நம்ம திருப்பாலங்குன்ற என்னாச்சு? தேவியானை திருமணம். ஆன்மப்பட்ட பக்குவப்பட்ட ஆன்மாவை தன்மையப்படுத்திக் கொள்வது. பழமுதிர்ச்சோலை என்ன? ஞான பழம். அவைக்கு நாவல் பழம் கொடுத்த பெரிய ஒரு வரலாறு. சுட்ட பழமா சுடாத பழமா?
பழமை சொல்ல நடந்தது நாவல் வரும். அவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கிற அறிவின் சிகரமா இருக்கிற அபை மூதாட்டிய முருகப்பெருமன் அசைச்சு பார்த்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்ன காட்சி உங்களுக்கு தெரியும். இத நான் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே அப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு. நான் ஒரு ஊருக்கு போறேன், பிளாட்பாரத்துல ஒரு அம்மா பலாப்பழம் ஊத்திட்டு இருந்துச்சு சொல சொலையா. நான் போய் அம்மா ஒரு 5 ரூபாய்க்கு பலாப்பழம் சொல கொடுன்னேன். அந்த அம்மா கேட்டது வேர்த்த பழம் வேணுமா வேர்க்காத பழம் வேணுமான்னு. எனக்கு ஒன்னும் புரியல. என்னடா சுட்ட பழம் சுடாத பழம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன வேர்த்த பழம் வேர்க்காத? நானே தகிச்சிட்டேன். அந்த அம்மா கிராமத்து பொண்ணுதான். என்னையா யோசிக்கிறீன்னு. இல்ல எனக்கு ஒன்னும் புரியல என்ன பதில் சொல்றதுன்னு. வீட்டுல என்ன வீட்டுல போய் டிக்ஷனரியில பாக்கலாம்னு நான் நினைக்கேன். இந்த வேர்த்த பழம் என்ன வேர்க்காத பழம் என்ன. அங்க போன 4 பேர்ட்ட விசாரிச்சு பார்த்தா அவங்க தெரியாதுன்ட்டாங்க. நானே அந்த அம்மாட்ட வெக்கத்தை விட்டு கேட்டுட்டேன், அம்மா வேர்த்த பழம்னா என்ன வேர்க்காத பழம்னா? அது என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லுது, ஐயா பலாப்பழத்துல பாதிய நறுக்கிருக்கேன், பாதி இப்படி முழுசா இருக்கு. நறுக்கி வச்ச சொலையில எல்லாம் ஈ முச்சிட்டு இருக்கு, பையன் விசிறியால விசிறிக்கிட்டு இருக்கான். அதனால அது வேர்த்த பழம். மிச்சம் இருக்கிறது வேர்க்காத பழம். இது வேணுமா அது வேணுமாங்கிறத, வேர்த்த பழம் வேணுமா வேர்க்காத பழம் வேணுமா? அப்பதான் நினைச்சேன் சுட்ட பழம் சுடாத பழம் கதை கண்டிப்பா நடந்திருக்கும். அது பழமுதிர் சோலை. பழனி நமக்கு தெரியும், ஒரு பழத்துக்காக நடந்த கதை. சுவாமி மலை நமக்கு தெரியும், நான் சொன்னேன்ல ஓம்ங்கிற பிரணவத்தை போதித்த கதை. திருத்தணி வள்ளி முருகப்பெருமான் ஆட்கொண்ட கதை. இந்த அறுபடை வீடுகள் கதையை அற்புதமா வாழ்வோடு இணைத்தோம் என்றால் மிகச்சிறந்த முருகப்பெருமானுடைய தத்துவத்தை வாழ்வியலாக அறிவியலாக உலகமெல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவமாக நாம் தெளிவு பெற முடியும். அந்த முறையில் நம்முடைய ஆன்மீகத்தை முதலில் நாம் தெளிவு பெறுவோம், மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுவோம் என்று சொல்லி இத்தனை நேரமும் அமைதியாக அன்போடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.